ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எசன்ஸ் ஸ்டோனு ப்ளஸ் 10 ரேட்டபிள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து தராங்க. அது என்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லி பார்த்து முடிச்சுட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா புது கோட்ஸ் வந்து வந்திருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது ஈவெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நமக்கு ஃபார்மில் போயிட்டு மெனுவில் செக் பண்ணிங்கன்னா ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் ரைஸ் சாம்பியன்ஷிப் 2024 வின்னர் ப்ரிடிக்ஷன் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கான பேஜுக்கு வந்து வந்துடும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எஸ்எல்சி டோர்னமெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதில்லை 12 ஏப்ரல். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் யார் வின் பண்ண போகிறான்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த ஈவெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதை பொறுத்து பார்த்தா அவங்க வந்து ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்க. இந்த ஈவெண்ட் என்னைக்கு இருக்குது நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தா நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிக்கோங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். சூஸ் அ ஹண்டர் ஹூ டு திங்க் வில் இந்த சாம்பியன்ஷிப் ஆஃப் எஸ்எல்சி 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த நிக் நேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கில்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கொடுத்துருக்க அந்த பிளேயர்ஸில் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்து போயிடும். சப்போஸ் அந்த பிளேயர் வந்து வின் பண்ணால் அதுக்கு தனியாக ரிவார்டு தருவாங்க. வின் பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து தருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிளேயர்ஸ் நேமு அவங்களோட கில்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தோணுதோ அந்த பிளேயரை வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பிளேயர் வின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேரபிள் டிக்கெட் வந்து தருவாங்க. சப்போஸ் வின் பண்ணலன்னா உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மட்டும் 1000 எசன்ஸ் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இந்த 1000 எசன்ஸ் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் வந்துடும். நீங்கள் ஓட்டிங்கில் மட்டும் யாரோட பேரையாச்சும் வந்து செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் மட்டும் கொடுத்தா அந்த 1000 எசன்ஸ் ஸ்டோன் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். அப்படி அந்த செலக்ட் பண்ண பிளேயர் மட்டும் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சிட்டானா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 10 ரேரபிள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த லிஸ்ட்டில் இருக்க பிளேயர்ஸ் யாருனே வந்து தெரியாது. ஸோ சும்மா உங்களுக்கு வர பேர் வந்து அடிச்சு விடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டைப்பால் மட்டும் அவன் மட்டும் தான் தெரியும் யூடியூபர். ஸோ அதனால் பார்த்தா நான் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஒரு தடவை தான் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து பண்ண முடியும். இது உங்கள் அக்கௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகும். இந்த அக்கௌண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ் ஸ்டோனு ரேட்டபிள் டிக்கெட் வரது வரும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து திரும்ப வந்து இது வேணாம் நான் சப்மிட் பண்ணுறேன் திரும்ப வந்து புதுசாக வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு தடவை தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா, ரிவார்டு என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி வந்து கொடுத்துருவாங்க. இது நம்ம ஒரு 7 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்ததுக்கப்புறம் மெயிலில் வந்து லாகின் பண்ணி கிளைம் வந்து பண்ணிக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எந்த அக்கௌண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா, ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சோலோ லெவலிங் ரேஸில் 2025 சாம்பியன் ப்ரெடிக்ஷன் ஈவெண்ட் எஸ்எல்சி டோர்னமெண்ட்டுக்கானது நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிட்டு 1000 எசன்ஸ் ஸ்டோன் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ சொன்னதை மறக்காம வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமில் ஒரு மெம்பராக இருக்கும். நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அங்கே போய் சப்போர்ட்ன்ற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரு கீழே வந்து காமிக்கும். நீங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆயிரும். எப்படி பண்ணணும்னு தெரியல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக கைட் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சொல்கிறேன், அதை கேட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மெனு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடியை வச்சு லாகின் வந்து பண்ணணும். மெயில் ஐடியில் உங்கள் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஐடி யூஸ் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை பேஜ்னு சொல்லி காமிக்கும். இந்த மை பேஜுக்குள்ள வந்து பண்ணால் அந்த கண்டென்ட் கிரியேட்டரோட டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா காமிக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டர்னு சொல்லி வந்துருக்கும். அந்த சப்போர்ட்டர் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா காமிக்கும் சப்போர்ட்டர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ஐடியை செகண்ட் டைம் நீங்கள் லிங்க் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வந்து மெயில் ஐடி லாகின் பண்ணி உங்கள் கேம் அக்கௌண்ட் எதில் இருக்கோ லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து லிங்க் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் உங்களோட சப்போர்ட்டர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆயிரும். இதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் வேறு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டர் யாரை நான் செலக்ட் பண்ணணும் அவங்களுக்கு போய் சப்போர்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து ஆயிரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மை சப்போர்ட்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் வந்து பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இது வந்து அவங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணால் நானுமே சரி என்னைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோர்ஸ் சென்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காலம் வந்து கூப்பன் கோடுன்னு சொல்லியிருக்குதுல்ல, அந்த லுக்கு அந்த ரெட் கலர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இந்த காப்பி பண்ண கூட நீங்கள் போய் நேராக கேமில் போய் மெனுவில் போய் செட்டிங்ஸில் போய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ரீடீம் கோடுன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளான வேலை தான், நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி நான் ஃபியூச்சரில் கோட் சென்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டர் சைடில் லாகின் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சப்போர்ட் பேஜில் இந்த ரிசீவ் பெனிஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதுசாக வந்த கோடு அந்த டேட்டோட பார்த்தீங்கன்னா அரைவல் டைம் இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். சிம்பிளான வேலை. இது வந்து பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு வந்து கோர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வந்து தனித்தனியாக கோர்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புது கோர்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூன் ஃப்ராக்மெண்ட் ப்ளஸ் ஹண்டர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா வந்து தராங்க. செகண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 500 எசன்ஸ் ஸ்டோன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனா பவர் எலிக்சரா அதான் நினைக்கிறேன், மேனா பவர் எலிக்சரோ இல்லை இந்த சங்கினு வெப்பன் டெவலப் பண்ணுற மீட்டில் வந்து பார்த்தா தந்திருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா சென்ட் வந்து பண்ணிட்டேன். கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு 138 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி 158 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இனிமேல் புதுசாக யாருக்கு சப்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து நான் சென்ட் வந்து பண்ணிடுறேன். அப்படிலாம் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நான் சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் எல்லாருக்கும் கோர்ஸ். ஸோ நீங்கள் செக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் வந்து பண்ணி கோர்ஸ் வந்து ரீடியம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கோடு வரணும்னா நான் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. நான் ரிப்ளை பண்ணனாலுமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock அப்படின்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்குள்ளே வந்து நான் எல்லாருக்கும் கோர்ஸ் வந்து ரெகுலராக வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வரலன்னா அந்த டயத்துக்கு அடுத்து நீங்கள் செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்டில் லாகின் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புது SLC சாம்பியன்ஷிப் 2025 ப்ரெடிக்ஷன் வின்னர் ஈவெண்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமில் வந்து டீட்டெயில்ஸ். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஈவெண்ட் வந்து வந்திருக்குது. அது ஆன்சீட் ஏதோ லாகின் பண்ணி 5000 எசன்ஸ் ஸ்டோன் தரதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த கொரியா டோர்னமெண்ட் வந்து நடக்குது, அங்கே லைவாக போகிறவங்களுக்குன்னு நினைக்கிறேன். அதனால தெரில. ஸோ செக் பண்ணிட்டு வந்து பார்த்தா தனியாக டீட்டெயிலாக வீடியோ போட்டு வரேன். ஓகே, ஸோ நமக்கு இன்னும் 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு அப்புறம் எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன் நல்லது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு May 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்டேட் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வராங்க. ஸோ எசன்ஸ் ஸ்டோன்ஸ் நமக்கு வந்து டைத்தில் வந்து மெயினாக வந்து தேவை வந்து படம் புது ஹண்டர்ஸ் எடுக்கிறனாலும் சரி, இல்லை அந்த ஈவெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ரிவார்ட்ஸ் வந்து எடுக்கிறனாலும் சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எசன்ஸ் ஸ்டோன்ஸ் சேர்த்து வந்து வச்சுக்கோங்க. கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் ஆர்டிஃபேக்ட்ஸ் புதுசாக வருதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அப்டேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் 5 லட்சம் கோல்டு இருக்குது, 10 லட்சம் கோல்டு இருக்குது போதும்னு நினைப்பீங்க. பட் ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்டேட் பண்ணிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோல்டு வந்து செலவாயிரும். புது ஆர்டிஃபேக்ட் வந்து வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அது. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து வரதுக்குள்ள ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரண்ட்லி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து முடிச்சுக்கோங்க. முக்கியமாக ஜேஜு ஐலண்ட் ரைடு ஃபைனல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, அது முடிச்சுட்டு உங்களோட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணி விட்ருங்க. சப்போஸ் இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ண முடியாது. ஸோ திரும்ப வந்து அப்புறம் எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆக்டிவிட்டியில் ஸ்டாப் வேறு இருக்குது. ஸ்டாப்பில் இருக்க ரிவார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண சொல்லிடுவேன். திரும்ப இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு மணி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சுட்டு. ப்ளஸ் ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் வர கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் அந்த ஈவெண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருந்தேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு விடுறேன். இன்னும் ஒரு 4 நாள் அந்த ஈவெண்ட் வர முடிய போகுது. ஸோ முடிஞ்சளவு வீடியோஸ் வந்து போட்டு விடுறேன். நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ இதோட வீடியோட என்ன பண்ணிக்கிறோம். வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டு விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம். பை.